திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். குறைந்தடைந்து ஈசன் குறைகழல் நாடும் நிறைந்தடை செம்போனின் நேர் ஒளி ஓக்கும் மரஞ்சுடம் செய்யாது வாழ்த்தவல்லார்க்கு புறம்சடம் செய்வான் புகுந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். குறைந்து அடைந்து ஈசன் குறை கழல் நாடும் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம். குறைந்து அடைந்து என்று குறிக்கிறார். தன் அகந்தை ஆணவம் ஆகியவற்றை முற்றிலுமாக குறைத்து கொண்டு இறைவனின் திருவடிகளை அடைந்து ஈசன் குறை கழல் நாடும். ஈசனுடைய சிலம்பொலி ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்த திருவடிகளை மட்டுமே புகலிடமாக நாடும் அடியார்களுக்கு நிறைந்த அடை செம்பொன்னின் நேர் ஒளி ஒக்கும். அவர்களின் ஆன்மா எவ்வித மாசும் இல்லாத உருக்கப்பட்ட மாற்றுயர்ந்த செம்பொன்னின் பிரகாசமான ஒளியைப் போல தூய்மையாக மாறும். மறைந்து அடம் செய்து வாழ்ந்த வல்லார்க்கு உலக கண்களுக்கு தெரியாமல் ரகசியமாக, அதாவது மனதிற்குள் பிடிவாதமான தீவிர பக்தியோடு இறைவனை வாழ்த்தி வழிபடுபவர்களுக்கு புறம்ஜடம் செய்யான். இறைவன் அவர்களை தனக்கு வேண்டாதவர்களாக புறம்பானவர்களாக வெளியே நிறுத்த மாட்டான். அவர்களின் உடலை வெறும் ஜடமாக அழியவிட மாட்டான். புகுந்து நின்றானே. அவர்களின் உள்ளத்திற்குள்ளேயே தானே நேராக புகுந்து நிலை பெற்று நின்று விடுவான். யார் ஒருவர் தன் நான் எனது என்ற ஆணவத்தை குறைத்து கொண்டு ஈஸ்வரின் திருவடிகளை பற்றி கொள்கிறாரோ அவருடைய உள்ளம் நெருப்பில் புடமிடப்பட்ட மாற்றுயர்ந்த தங்கம் போல பேரொளி வீசும். உலகத்தவருக்கு தெரியாமல் தன் மன அறைக்குள் மறைந்திருந்து உலக ஆசைகளை அடக்கிய, அதாவது அடம் செய்து இறைவனை மட்டுமே வழுவாமல் வாழ்த்தும் அடியார்களை இறைவன் தள்ளி வைக்க மாட்டான். அவர்களை தன் ஆளுமைக்குள் கொண்டு வந்து அவர்களின் உடலையும் ஆன்மாவையும் அழியாத ஒளியாக மாற்றி அவரே அவர்களின் உள்ளத்தில் புகுந்து நிரந்தரமாக வீற்றிருப்பார். திண்ணன் கண்ணப்பரை பற்றி அவரும் அறிந்ததுதான். ஒரு வேடுவ குலை இளைஞன்தான். அவனுக்கு சாஸ்திரங்களோ ஆகம விதிகளோ மந்திரங்களோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் காளஹஸ்தி மலையின் மேல் இருந்த குடுமி தேவரை, அதாவது சிவலிங்கத்தை கண்ட மாத்திரத்திலே அவனுக்கு என்னாயிற்று? இருந்த உலக ஆசைகள் அனைத்தும் குறைந்து இறைவனின் திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டான். அவன் காளஹஸ்திநாதரை தன் நெஞ்சில் இருத்தி உலகமே மறந்து அடம் செய்து தீவிர பிடிவாதத்தோடு உருகி வழிபடத் தொடங்கினான். தனக்கு தெரிந்த வழியில் வாயில் நீர் சுமந்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தான். தன் தலையில் செருகி வந்த மலர்களை சாத்தினான். பசியோடு இருக்கும் இறைவனுக்கு தான் சுவைத்ததில் சிறந்த மாமிசத்தை படைத்தான். வெளியில் இருப்பவர்களுக்கு இது விசித்திரமாக தோன்றினாலும் அவனது ஆன்மா செம்பொன்னின் நேரொளி போல தூய்மையாக இருந்தது. அதே கோயிலில் ஆகம முறைப்படி பூஜிக்கும் சிவகோசரியார் என்ற முனிவர் இருந்தார். வேடன் மாமிசம் படைப்பதைக் கண்டு அவர் அருவருப்படைந்தார். இறைவனிடம் அவர் முறையிட்டார். அவருக்கு கண்ணப்பரின் தூய பக்தியை உணர்த்த விரும்பிய ஈசன் மறைந்து அடம் செய்து வாழ்த்தும் தன் பக்தனின் பெருமையை காட்ட ஒரு லீலை செய்தார். முனிவரை ஒரு தூணின் பின்னால் மறைந்து நின்று நடப்பதை பார்க்க சொன்னார். திண்ணன் வழக்கம் போல வந்தபோது சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பதறிப்போன திண்ணன் பச்சிலை மூலிகைகளை போட்டு பார்த்தான். ரத்தம் நிற்கவில்லை. உடனே அடம் செய்து, அதாவது தீவிர பக்தியுடன் கண்ணுக்கு கண் என்ற விதியின்படி தன் அம்பினால் தன் சொந்த கண்ணை தோண்டி எடுத்து இறைவனின் கண்ணில் அப்பினான். ரத்தம் நின்றது. ஆனால் அடுத்த கணமே என்ன ஆயிற்று? இறைவனின் மறு கண்ணிலும் ரத்தம் படிந்ததே. திண்ணன் சற்றும் தயங்கவில்லை. தன் அடுத்த கண்ணையும் தோண்ட துணிந்தான். சிவலிங்கத்தின் மேல் தன் காலை அடையாளமாக வைத்து கொண்டு அம்பை செலுத்த போனான். அந்த தன் காலில் செருப்பை அணிந்திருந்தான். அவனுடைய இந்த எல்லையற்ற ஆணவம் அற்ற தூய பக்தியை கண்ட ஈசன் இனி அவனை புறம் சடம் செய்யான். இனிமேல் வெளியே ஜடமாக தள்ளியிருக்க மாட்டான் என்று திருவுள்ளம் கொண்டு சிவலிங்கத்திலிருந்து தன் திருக்கரங்களை நீட்டி நில்லு கண்ணப்பா என்று திண்ணனின் கைகளை பற்றி தடுத்தார். அவனுக்கு தன் இரு கண் பார்வையையும் தந்து அவனை தன் வல பக்கத்திலேயே எப்போதும் அமர்த்தி கொண்டார். முனிவர் வேடனின் உடலுக்குள் புகுந்து நின்று ஈசனின் பேரொளியை கண்டு வியந்து விழுந்து வணங்கினார். நாம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்மிடம் அகந்தை இருந்தால் என்ன ஆகும்? இறைவன் எட்டவே மாட்டான். ஆனால் நம் ஆணவத்தை குறைத்து அடம் பிடிக்கும் குழந்தையைப் போல அவனது கழல்களை மட்டுமே பற்றி கொண்டால் நம் ஆன்மா தங்கம் போல ஒளிரும். அந்த ஈசனே நமக்கு தேடி வந்து நமக்குள் புகுந்து நிற்பான் என்பதை பாடலும் கண்ணப்பரின் கதையும் காட்டும் உண்மையாகும்.
குறைந்து அடைந்து ஈசன் குறை கழல் நாடும் நிறைந்த அடை செம்பொன்னின் நேர் ஒளிவுக்கும் மறைஞ்சு அடம் செய்து வாழ்த்த வல்லார்க்கு புறம் ஜடம் செய்யான் புகுந்து நின்றானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.